சபைக்கு திருவள்ளுவர் கோயில் விளக்கம் நாளை பார்த்தா விளக்கம் ஆளை பார்த்தா கொஞ்சம் நெட்டை நெட்டை தலையில பார்த்தா சிமாடு கட்டை கட்டை கைத்துல பார்த்தா உத்ராஜ யாங்கோட்டை என் பேக் தானே அதனால யாங்கோட்டை கையில பார்த்தா கவனில கட்டை கட்டை பகண்ட கூட்டுறோட்ல எந்த ஹோட்டல்ல தண்ணி பண்ணி ஊத்துற கொட்டை கொட்டை விளக்கம் விபரமா சொல்லு அப்படியே இருக்கும் நாடோடி அவங்க எங்க சுயமா பெத்த தாய் கிடையாது எனக்கு சுயமா பெத்த தாயா தெரியும்
கைது போட்ட கண்ணாடி வர கண்ணாடி கைது போட்ட வர கண்ணாடி கைதிக்கு வந்து வேண்டாம் தப்பா என்ன வேண்டாம் அப்படியா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் எப்படி என்ன காலத்து சொல்லிட்டியா சொல்லிட்டியா என்னடா கைது போறது எப்படி எப்படின்னு கேக்குறேன் காலத்துல தேவர் சபை கூடியது அந்த தேவர் சபையிலே நாளை நடின மாதர்கள் நடினமாடி கொண்டிருந்தார்கள் அந்த நாளை நடின மாதர்களே யார் சிறந்த அழகா இருக்கிறவங்க ஊர்வசியம்மா அந்த ஊர்வசியம்மா மேலே என் தஞ்சாவூர் இருக்கிற பிரம்மதேவன் காம இச்சை கொண்டு விட்டார் உங்க அப்பா ஆசைப்பட்ட ஊர்வசி மேல ஆமா காம இச்சை கொண்டு விட்டார் என் தாயார் இருக்கக்கூடிய ஊர்வசி அம்மன் பிரம்மதேவன் நம்ம விடமாட்டார் போல என்று பின்வாரிப்படியாக என் தாயை விட்டு ஊர்வசி அம்மன் ஓடியது சபை விட்டு ஓடுறாங்க ஆமா பிரம்மதேவன் ஆசைப்பட்டுட்டா சேர விட மாட்டோம் அப்படி தேவ சபை விட்டு ஓடுறாங்க ஓட உடனே என் தந்தையாருக்கு பிரம்மதேவன் பின்னோக்கி ஓடுகிறார் ஊர்வசி ஓடுறா சேர விடக்கூடாது அப்படி ஊர்வசி பிள்ளையா துரத்துட்டு போறாரு போன உடனே ஒரு கைது கூட்டம் இருந்தது வண்ணாமூட்ல கைது கூட்டம் கட்டிருக்கோம் ஆமா அந்த கைது கூட்டத்தோடு என் தாயாருக்கு ஊர்வசி அம்மன் ஒரு பெண் கைதை உருமாறிட்டாங்க ஆமா எங்க தந்தையாருக்கு பிரம்மதேவன் வந்து பார்த்து விட்டு ஊர்வசி அப்படியே நாளத்தால் பார்த்து பெண் கைதியா இருக்கக்கூடிய கண்டுபிடித்து விட்டார் பெண் கைதியா இருப்பதை கண்டுபிடித்து விட்டார் ஒரு ஆண் கைதியா மாறி 24 படிக்கு 3 நாளைக்கு நேரத்தில் சத்தத்தில் நாளத்தை நான் பிறந்தேன் அப்பா யாரு பிரம்மதேவா அம்மா யாரு கலைவாணி ஊர்வசி புரியுதா கலைவாணிக்கு சேர்த்த புதல்வன் வளர்ப்பு தாய் மட்டும்தான் தாய் ஊர்வசி அதே இடத்துல ஊர்வசியா புரிச்சு தெரியாம விடு தெரியாம விடு அப்படி ஒரு கைது கூட்டத்தில் சத்தத்தோடு நான் இருந்தேன் ஒரு மண்ணா வீட்டுல என்ன கட்டிருக்கோம் கைது கட்டிருக்கோம் சொத்து கேட்ற வர நீ மெண்டலாக்கறே கோத்தரி கோயகோயடாக்கற என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒருத்தர தாலி எடுத்த பையன் நான் இந்த கைது கொண்டாய் கத்தி கொண்டிருந்தேன் சத்தத்தோடு நான் கைது கொண்டாய் கத்தி கொண்டிருந்தேன் சரி மண்ணா இருக்கிறா பாரு அவரு வந்து பார்த்த உடனே பக்கத்து வீட்டுல கேக்குறாரு இந்த குழந்தை யாருக்கு இந்த குழந்தை யாருன்னு கேக்குறாரு அந்த மன்னார் வந்து இந்த குழந்தை யாருது அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு கேட்ட உடனே யாரும் என்னோட குழந்தை இல்ல அப்படின்றாங்க அந்த மன்னார் இருக்காரு பாரு அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது குழந்தை இல்ல அந்த மன்னார் இருக்காரு பாரு என்னை எடுத்து அவரே வளர்த்துட்டு மன்னாருக்கு தூரம் என்ன வேலை காலைல 5 மணிக்கு ஆத்தக்காரிக்கு துணி துவைக்க போவாங்க துணி துவைக்க போற நேரத்தில் எண்ணெய் கூட கூண்டு போனாரு அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியுமா அந்த ஆத்திலே கொத்துலயோ ஒரு வட்டமா தண்ணி இருக்கும் அப்ப எனக்கு முட்டி போட்டு வந்து பாரு வயசு அந்த குட்டு மாதிரி தண்ணி அந்த தண்ணியில விட்டு காலை விட்டு கலகிறேன் அதுல இருந்து எனக்கு கலகை காலம் என்று பேருப்பா அவங்க துணித்து ஒரு அப்பள தள்ளிட்டு போய் கை விட்டு கலகிறீங்க கலகாரா அப்படியே பேரு என்ன பேரு கலகக்காரன் ஆமா அதுல என்ன பேர் தெரியுமா கலகக்காரன்
இருக்கும் அந்த குழந்தைய நானே கிள்ளி விட்டுட்டு அந்த குழந்தை இருந்துச்சுன்னா சத்தியமா நான் இல்ல அப்படின்னு குழந்தை கிள்ளி விட்டு சத்தியமா நீ இல்லன்னு எனக்கு ஒரு சாபங்கிதா தம்பி என்ன சாபம் கட்ட யாரால அப்படி வந்து தெரியுமா தோழா அவருக்கோ எத்தனை பிள்ளை 2000 பிள்ளை அந்த 2000 பிள்ளையும் சிவனை கோரி தவம் செய்து வரம் வாங்கிடுவாங்க சொல்லி அமைச்சாரு நான் இதை பண்ண அந்த 2000 பிள்ளைகள் வந்திருக்காங்க எதுக்காக போன உடனே இவங்க சிவன் தவம் செய்து வருவாங்க போறாங்க இவங்களை விட்டா இவங்க ஆணவம் அதிகமா போயிடும் அதனால என்ன பண்ண 2000 பேரையும் அந்த பஜனை கோடிக்கு அமைத்து வைத்து கண்ணா என்று பஜனை பாடுங்க அப்படி என்று அமைத்து விட்டு இன்னைக்கு தேவலோகம் போகணும் ஆமா தேவந்திர பார்க்க போறோம் அதனால ஆமா தேவந்திர பார்ப்போம் தேவலோகம் தன்னிக்கே நாரத பெருந்தகையார் அவருக்கு வீணை உண்டு. வீணை சத்தம் கேட்கிறத ஒண்ணும் புரியலையா? சித்தர் கூட நாரத மகாமுனிவர் வந்திருக்காரு. தேவர்கள் எல்லாம் கூட்டு அவர் பெருத்த சாவி சாவி. ஆமா அதனால அவர் பெருத்த ஞானி அல்லவா? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை எடுத்து அப்படியா? சமாதானம் கூட ஓ தேவேந்திரா சுகமாக வாழ்வாய். என் மனைவி இந்திராணி இருக்கு. கண்டா இந்திராணி தேவர்கள் எல்லாம் ஒரு பூட்டு. ஆமாங்க நாரத பெருந்தகையார் நம்ம தேவலோகத்துக்கு வந்திருக்கின்றார். ஒன்றும் புரியவில்லை. நான் கண்டு பாதசார்வை கண்டு ஆசீர்வாதம் பெற்றேன். ஆசீர்வாதம் பெற்று விட்டீங்க. ஆமா ஆனால் அவண்ணமாகவே நீ சென்று அவரிடத்துல பாதசார்வை கண்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஆனால் தேவலோக எல்லை விட்டு அப்புறப்படுத்துறது உன் வேலை. ஏன்னா நாரதர் வாழ்நாளும் கலகம் போனாலும் கலகம் போதா அடக்க தொல்லை இல்லாம சந்தோஷம் அசுராதிகள் தொல்லை நீங்கி விட்டது. அவர் அடுத்து அம்மா இந்திராணி
எந்த கொரோனா இருந்ததா எங்க வீட்டுக்காரு சும்மா விடலாமா? சும்மா விடலாமா? பார்த்துட்டு பட்டுவா அப்படியா
அத்தியாவசியமா அடிப்பார்கள். ஆமா ஆனா உன் ஐயா உனக்கு நான் சம்பளம் 500 எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன். ஆமா முதல்ல இந்திர தேவேந்திர வந்து முட்டி வராத இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்குறாங்க. ஆமா முட்டி அடுத்து போறாங்க மூலையில. ஆனா இந்திராணி சூத்துல உங்க கீச்சு 10 டைல் போற மாதிரி உனக்கு அம்மா அடிச்சா. ஆமா எங்க போகணும்? கன்னிகாபுரி. கன்னிகாபுரி தன்னை தேடி மரணகாபுரி தேடி போவா. இத பத்மா சூரந்தர் போ. जाओ